தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சிபெக் அப்படின்ற திட்டம் மூலமாக எப்படி சீனா கிட்ட தங்களுடைய நிலத்தை பாகிஸ்தான் அடமானம் வச்சாங்களோ அந்த மாதிரி தற்போது துருக்கி கிட்ட தங்களோட நிலத்தை அடமானம் வைக்க பாகிஸ்தான் முடிவு பண்ணியிருக்கு. கராச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமார் 1000 ஏக்கர் நிலம், அந்த 1000 ஏக்கர் நிலத்தையும் துருக்கி கிட்ட ஒப்படைக்க பாகிஸ்தான் முடிவு பண்ணியிருக்கு. எதற்காக அப்படின்னா, எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்ற ஒரு ஜோனை இந்த 1000 ஏக்கரில் உருவாக்க போகிறதா பாகிஸ்தானிய அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கிறாங்க. எதற்காக இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தானில் உற்பத்தியும் இல்லை, ஏற்றுமதியும் இல்லை. அந்த உற்பத்தி ஏற்றுமதியை ஊக்கப்படுத்துவதற்கு துருக்கியோட உதவியை நாடி இருக்கு பாகிஸ்தான். துருக்கி தங்களுடைய நிறுவனங்களை பாகிஸ்தானில் முதலீடு செய்ய அனுமதி அளித்ததோடு சில கோரிக்கைகளையும் வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனை உருவாக்க பாகிஸ்தான் முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அதனுடைய நீட்சியாக 1000 ஏக்கர் நிலத்தை துருக்கிக்கு ஒப்படைக்கவும் பாகிஸ்தான் அரசு முடிவு பண்ணியிருக்கு. துருக்கி இயக்க போகிற இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனுக்கு என்னென்ன மாதிரியான கன்செஷன்ஸை பாகிஸ்தான் கொடுத்துருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது 1000 ஏக்கர் நிலம், இந்த 1000 ஏக்கர் நிலத்துக்கும் வாடகையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த 1000 ஏக்கர் நிலத்தில் செயல்பட போகும் துருக்கிய நிறுவனங்களுக்கு அடுத்த 20 ஆண்டுகளுக்கு வரியே கிடையாது அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பையும் பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மின்சாரமாகட்டும், நீர் வசதியாகட்டும், எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மானிய விலையில் பாகிஸ்தான் அரசு துருக்கிய நிறுவனங்களுக்கு வழங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதன் மூலமாக பாகிஸ்தானில் உற்பத்தியை பெருக்கி நம்முடைய வருமானத்தையும் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானிய அதிகாரிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் எடுத்திருக்கக்கூடிய இந்த அப்ரோச் அப்படின்றது முழுக்க முழுக்க சாத்தியம் இல்லாத ஒரு அப்ரோச். இதன் மூலமாக ஒரு நயா பைசா கூட பாகிஸ்தானுக்கு கிடைக்காது. மாறா இந்த திட்டத்தில் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய அதிகாரிகளோட பாக்கெட் மட்டும்தான் நிரம்பும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா, முதலாவது விஷயம், இந்த 1000 ஏக்கர் அதை துருக்கி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அதை கொடுக்குறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய இந்த லேண்ட் ரெவென்யூ அது கிடைக்காம போயிடும். அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்கிறதுனால இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸை அரசாங்கம் தன்னுடைய காசை போட்டு மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். ஸோ அரசாங்கம் ஒரு பக்கம் நூற்றுக்கணக்கில் கோடிகளை செலவு பண்ணி அந்த லேண்டை உருவாக்கும். ஆனால் அந்த லேண்டிலிருந்து வர வேண்டிய வரி அப்படின்றது சுத்தமாக கிடைக்காது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஹெவி டர்க்கிஷ் டிபெண்டன்ஸ். இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனில் எந்த ஒரு பிற நாட்டுக்கும் அனுமதியே கிடையாதான். முழுக்க முழுக்க துருக்கியை சேர்ந்த நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனில் அனுமதி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. துருக்கி ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரி அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அவர்கள்கிட்ட இருக்கிறதே குறைந்த அளவிலான இண்டஸ்ட்ரீஸ், அதுவுமே அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சமீப காலத்தில் மேலே வந்த இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவர்களை முதலீடு செய்ய வச்சா அது மட்டுமே பாகிஸ்தானுக்கு போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தானில் உள்நாட்டு குழப்பம் அப்படின்றது உச்சகட்டத்தில் இருக்குது. சிந்து பக்கத்தில் இருக்கிற பலூச்சிஸ்தானில் ஏற்கனவே சுதந்திரம் கேட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. சிந்துலேயும் அப்பப்போ நிறைய கலவரங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரில் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. கைபர் பற்றி சொல்லவே வேண்டாம், அங்கே தாலிபான்கள் அடிக்கடி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 20 ஆண்டுகள் துருக்கி அங்கே செயல்பட முடியுமா அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், 20 ஆண்டுகள் செயல்பட்டாலும் பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை துருக்கி அப்படியே அவங்க நாட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், 20 ஆண்டுகள் பாகிஸ்தான் அரசு சந்தித்துள்ள நஷ்டத்தை யார் ஈடு கட்டுறது அப்படின்ற அடுத்த கேள்வி ஒன்று எழுந்திருக்கு. ஸோ அதிக அனுபவம் இல்லாத டர்க்கி, நிலைத்தன்மை இல்லாத பாகிஸ்தான், பிளஸ் 20 ஆண்டுகள் வழங்கப்படக்கூடிய பொருளாதார சலுகைகள், இது எல்லாமே பாகிஸ்தானுக்கு தான் ஒட்டுமொத்தமாக நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் அவர்களுடைய பொருளாதாரம் மிகவும் பின்தங்கி இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களோட டேலண்ட்டை வளர்க்கவோ அவர்களை ஊக்கப்படுத்தவோ எந்த ஒரு அரசு சலுகையும் கிடையாது.
இந்த ஒரு சூழ்நிலையில திரும்ப வெளிநாட்டிலிருந்து ஒரு நிறுவனத்த கொண்டு வந்து, அவர்களுக்கு மட்டும் எல்லா சலுகையும் வழங்குனா, உள்ளூர்ல இருக்கிற டேலண்ட் என்னைக்குமே வெடிக்காது. கடைசி வரைக்கும் அவங்க வெளிநாட்டுக்கு கூஜா தான் தூக்கணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. ஏன்னா இப்படிதான் அந்த சிபெக் காரிடார் அப்படின்ற திட்டத்த வந்து கொண்டு வந்தாங்க. சிபெக் காரிடார் திட்டத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல முழுக்க முழுக்க சைனீஸ் தான் இன்வால்வ்டா இருந்தாங்க. பாகிஸ்தானியர்களால அதுல பெரிய அளவு லாபம் அடைய முடியல. அது வந்து ஜாயிண்ட் ப்ராஜெக்ட்டுக்கே எப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவா துருக்கியர்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் மூலமா, பாகிஸ்தானியர்கள் எந்த அளவுக்கு பயன்பெறுவார்கள்? அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த துருக்கிய நிறுவனங்கள் பாகிஸ்தான்ல சம்பாதிக்கக்கூடிய பணம், அத வந்து திரும்பவும் பாகிஸ்தான்ல தான் முதலீடு செய்யணும்னு எந்த ஒரு தெளிவான ஒப்பந்தமும் கையெழுத்து ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அ நிலைமை இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, துருக்கிய நிறுவனங்கள் பாகிஸ்தான் மூலமா சம்பாதிக்கக்கூடிய பணத்த பாகிஸ்தான்ல முதலீடு செய்யாம, நேரா துருக்கிக்கு எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. இதனாலயும் பாகிஸ்தான் கடுமையா நஷ்டத்த அடையும். இப்படி எல்லா விதத்திலயுமே பாகிஸ்தானுக்கு எதிரா தான் இந்த துருக்கிய இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த இன்வெஸ்ட்மென்ட்ட ஒரு பெரிய சாதனைன்னு பாகிஸ்தான் அரசு சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இது ஊழலுக்காகத்தான் இருக்கும். மற்றபடி பாகிஸ்தானுக்கு இதனால எந்த ஒரு வளர்ச்சியும் கிடைக்காது அப்படின்ற விஷயத்தையும் பொருளாதார நிபுணர்கள் ஆணித்தரமா சொல்றாங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.